Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 463 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஜோசு பெரிய சைஸுக்கு தட்டு மாதிரி ஒரு வட்ட ஐஸ் கட்டியை வெட்டி தூக்கி வீசினால சாவங்கடா நாய்களான்னு அந்த ஐஸ் கட்டி இப்போ மெரைனாளுகளோட நட்டு உச்சி மண்டையிலேயே விழுறதுக்காண்டி வேகமா வருது. சார் ரைட்டு சோழி முடிஞ்சுன்னு எல்லாம் முடிவே பண்ணிட்டானுங்க. ஆனா அந்த அக்கைனு பார்த்துட்டு ரெண்டு லூசு பயிலுக போனானுங்க. ரெண்டு பேருமே ஒன்னுத்தையும் கிண்டலையா, எல்லாத்தையும் நம்மளே பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவனுங்க பொசிஷனுகளை விட்டு அவனுங்க இறங்கலாமா முதல்ல, ஏன்டா அப்படி இருக்கானுங்களோன்னு சொல்லி அவனோட கைய அப்படியே ஒரு முறுக்குவான். பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். சொல்ல போனா அவனோட ஒரு பக்கம் பாதியே கம்ப்ளீட்டா லாவாவா மாறி அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும். அதாவது அவன் ஒரு எரிமலை. அப்படி அக்கைனு வந்து கொலவெறியோட வந்து நிக்கிறத பார்த்தவனையே அக்கைனு களத்துல இறங்கிட்டாருன்னு சொல்லி பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அவன் கிரேட் எரப்ஷன் சொல்லி எரிமலையா கொதிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் லாவா கைய வச்சு ஓங்கி ஒரே குத்து அந்த ஐஸ் கட்டி மேல. ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ் கட்டி எல்லாம் உருகி டப்புன்னு அவன் கை உள்ள போகும். அதுக்கப்புறம் அவனோட லாவாவோட பவர் கம்ப்ளீட்டா பரவி அவ்வளவு பெரிய ஐஸ் கட்டியே காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. ஐஸ் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாம போயிருச்சு. பைரட்ஸ் எல்லாம் வாய பொளந்துருவானுங்க. என்னடா இது, இத்தா தண்டி ஐஸ் கட்டியவே ஒத்த ஆளா நின்னு காலி பண்ணிட்டான். அச்சோன்ட்டு பாப்பாங்க. அவன் நீட்டின கைய அப்படியே பெரிய சைஸ்ல பயங்கரமான லாவாவா குதிச்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் ஒரு சொட்டு மேலையாச்சும் விழுந்துச்சுன்னா அவன் உடம்பையே ஓட்ட போட்டுக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பவர். அப்படியே வாய பொளந்துட்டு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. திடீர்னு என்ன ஆகும்னா எரிமலை வெடிச்சு தெரிக்கும்ல, அந்த மாதிரி பைரட்ஸுங்க மேல வெடிச்சு தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ வல்கனிக் ராக்ஸ் வருது, ஓடுங்களேன்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. ஆனாலுமே கண்ணா பின்னான்னு மேல வந்து விழும். இந்த ஒயிட் பியர்டு ஜென்டில்மேன் அப்பங்க கூட அசையாம தனது முரட்டு கொம்பு மீசையுடன் முறைச்ச மேனிக்கு அப்படியே தான் நிப்பான். இத்தனையும் ஒரு கப்பல்ல வந்து விழுந்து ஒரு கப்பல் காலி. அப்பவாச்சும் மனுஷன் ரியாக்ட் பண்ணும்ல. அவங்க ஆளுகெல்லாம் தெரிச்சடிச்சு ஓடுறானுங்க. எதுக்கு இந்த மாதிரி மௌனம் காத்துக்கிட்டு இருக்கணும்? தேவையா இது? சபாடி ஆர்கிபெலகோல இந்த கலவரத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்லாம் என்னடா இது, உலகமே அழிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குதும்பானுங்க. இவ்வளவு நேரமா கண்ணா பின்னான்னு அங்கன்னு தெரிச்சு வந்து விழுந்துச்சுல்ல. இப்போ ஒரு பெரிய எரிக்கல்லு நேரா ஒயிட் பியர்ட நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அப்படி பக்கத்துல வந்து யாரும் தடுக்கலன்னவனதான் மனுஷன் கையில இருக்க கத்திய வச்சு அதை தடுப்பான். இல்லன்னா கொஞ்சம் கூட அசைஞ்சிருக்க மாட்டான். அந்த எரிக்கல்லையுமே சொருகி சைல வச்சுக்கிட்டு என்ன இது ஓவரா லைட் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க ரேஸ்கல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஊதுவாரு. அந்த தீ அப்படியே கம்ப்ளீட்டா அணைஞ்சு போயிடும். அது மட்டுமா அந்த அக்கைனுவை பார்த்து, ஏன்பா தம்பி நீ இங்க இப்படி லைட் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா பர்த்டேக்கு போய் லைட் அடிச்சு வையேன், குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, என்ன நான் சொல்றதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். அக்கைனு ஒரு படி அதிகமா போய், நான் வேணா ஒயிட் பியர்டோட ஃபியூனரலுக்கு வேணா இந்த மாதிரி பண்றேன்ப்பா. மொத்தத்துல மாத்தி அடிச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. அப்புறம் அங்க இருக்க ஆர்மி ஆளுக பூரா விடாதீகே சுடுகே பின்வாகாதீங்கன்னு சொல்லி எக்கச்சக்க குண்டுகளை அடிச்சு நவுத்துவானுங்க. எவ்வளவுதான் குண்டுகளை அள்ளி தெளிச்சாலும் சரி, எல்லா குண்டுகளையும் தட்டி விட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்பானுங்க. நிறைய குண்டு ஒயிட் பியர்ட நோக்கியே வரும். அவன் தான் அசால்ட்டா தட்டி விட்டுருவானே. இப்படி ஒயிட் பியர்டும் சரி அவங்க ஆளுகளும் சரி எந்த குண்டு வந்தாலும் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருப்பானுங்க. நேவி ஆளுகளுக்கு எப்படியாச்சும் இவங்களை பிளாசாக்குள்ள போகாம தடுக்கணும். ஆனா அதுலயும் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு வித்தையெல்லாம் காமிச்சு அடிக்கிறானுங்க. ஒருத்தன் கத்தியில நெருப்பு வர வச்சு அடிக்கிறான், இன்னொருத்தன் வாய்க்குள்ள இருந்து பெரிய சைஸ் சுத்தியில எல்லாம் வச்சு அடிக்கிறான். எவன் எந்த நிலைமையில எப்படி வந்து அடிப்பானுங்கன்னே சொல்ல முடியல. வித்தியாசமா வித்தையை காமிச்சு அடிக்கிறானுங்க. அதனால இந்த மெரைன் ஆளுங்க என்ன சொல்லி கத்திட்டு இருப்பானுங்கன்னா, நேரா ஒயிட் பியர்ட போட்டு தெளி அவன் கப்பலை மட்டும் சரிச்சிட்டோம்னா மிச்ச எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவானுங்க. அதைத்தான் நம்ம முதல்ல பண்ணுன்னு சொல்லி ஒயிட் பியர்ட அட்டாக் பண்றதுக்காக போவானுங்க. ஆனா வழியிலேயே அந்த பைரட்ஸ் கிட்ட வெட்டுப்பட்டு சுடுபட்டு கடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு செத்துருவானுங்க. இப்படி எல்லாரும் கண்ணு முன்னாடியே வெட்டுப்பட்டு சாகிறத பார்த்த கோபிக்கு கையை காலெல்லாம் விடவடத்து போயிடும். என்ன பையன் இப்பதான் இவ்வளவு பெரிய ஃபைட்டிங் பேட்டில நேர்ல பாக்குறான், அதுவும் சண்டை போடுறதுக்கு இறங்கி இருக்கான். அதனால பாடி எல்லாம் அவன் பேச்ச கேட்காம அப்படியே நடுங்குது. எப்பவும் தயிர் வரும்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்றான். அவனுக்கே இப்படி இருக்குன்னா அந்த ஹெல்மப்போ பயல பத்தி தனியா சொல்லவா வேணும்? அவெல்லாம் அங்கேயே மண்டி போட்டு நம்ம எல்லாம் எதுக்குமே ஆக மாட்டோம், தேவையா இந்த வேண்டாத வேலை? அங்க பாரு அவனுங்க எல்லாம் மனுஷனுகளே கிடையாது. மனுஷனுங்கன்னா சண்டை போடலாம், எல்லாம் மாட்டு பல்லுகளா இருக்கானுங்க. வந்த வேகத்துல மாடு மாதிரி ஒரு உழுப்புறானுங்க. அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி இருக்க எல்லாரும் செத்து போயிடுறாங்க. நம்ம எல்லாம் உள்ள பூந்தோன்னு வச்சுக்கியேன், ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் ஊரோட அந்த பக்கம் போய் விழுந்துருவோம். சொல்ல போனா நம்ம எல்லாம் அவனுக்கு ஈ மாதிரி அடிச்சு தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அதனால பேசாம இங்க இருந்து நைஷா நழுவிடலாம், ஓகேவாடா கண்ணான்னு கேட்டா அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிப்பான். இவ்வளவு தூரம் வந்துட்டு மெரைனாளுகெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவ்வளவு பெரிய வார்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்களும் சண்டை போட்டாதானே கரெக்டா இருக்கும். விட்டுட்டு ஓனா அது வீரம் இல்லையாச்சு. பட் இந்த பேட்டில்குள்ள இவங்க கலந்துகிட்டாங்கன்னா ஒரு செகண்ட் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அதனால வா ஒழுங்கா போயிடலாம், தேவையில்லாம போய் சண்டை போட்டு செத்துறாத, ஏன்னா நீ அட்மிரல் ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனேதான் கோபிக்கு நம்ம லூஃபி கிட்ட நான் அட்மிரல் ஆக போறேன்னு கெத்தா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். உடனே எல்மப்போ, டேய் அதுக்காண்டி வீரமா போய் சண்டை போறேன்ட்டு நிக்காத, நான் சொன்னது வேற அர்த்தம், நீ எடுத்துக்கிட்டது வேற அர்த்தம். நம்ம இங்கிருந்து நைசா உயிரோட தப்பிச்சாதான்
தான் அதுக்கப்புறம் நல்லா ட்ரெயின் ஆகி சண்டையில் சாகாமல் ஒரு பெரிய ஆபீசரா மாற முடியும்பா. அப்ப கோபி இருந்துகிட்டு இல்ல நான் லூஃபி கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பா பெரிய நேவி ஆளா வருவேங்கிற மாதிரி டைலாக் அடிச்சிட்டு இருப்பானா. அந்த டைம் திடீர்னு அந்த இடமே பயங்கரமா அதிரும். என்ன ஆச்சு திடீர்னு நிலநடுக்கம் வந்துருச்சான்னு எல்லாருமே அப்படியே அசந்து போய் அங்க லுக் விடுவாங்க. பார்த்தா அந்த 4 கப்பலுக்கு பின்னாடி ஒரு பெரிய உருவம் அடேங்க அப்பா சூரியனையே மறைச்சுக்கிட்டு வர்ற மாதிரி வருவான். உடனே ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்கிற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணுவாங்க. அந்த உருவமும் பயங்கரமா அடி எடுத்து வச்சு வந்துகிட்டு இருக்கும். அங்க பயங்கரமா சீன் போட்டு வெட்டி வீசிட்டு இருக்க வைஸ் அட்மிரல்ஸே அவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்து மிரண்டுருவானுங்க. விடாதீங்க அதை சுடுங்கன்னு பயங்கரமா சுடுவானுங்களா. இந்த பைரட்ஸுங்க எல்லாம் அதுகிட்ட முதல்ல அந்த பீரங்கிய காலி பண்ணு அதுதான் நமக்கு பெரிய தொல்லையா இருக்குன்னு சொன்ன உடனே வந்த உருவம் கத்திய தூக்கி ஓங்கி ஒரு ஓடு அவ்வளவுதான் அங்க இருக்க பெரிய பெரிய கனான்ஸ் எல்லாம் வெடிச்சு தெரிக்கும். உடனே அந்த உருவம் ஏஸ் எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கும். அவன் அங்க பார்த்து திருன்னு முழிச்சுட்டு இருப்பான். இங்க பைரட்ஸ் எல்லாம் சந்தோஷத்துல கத்திட்டு இருப்பானுங்க. அட வந்தது வேற ஒண்ணும் இல்ல ஒரு கத்தும் அதை பார்த்துட்டு அலண்டு போயிருவாங்க. இதத்தான் கான்டினென்ட் புல்லர் ஓரும்பாங்க. அதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது நார்மல் ஜெயண்ட்ஸை விட அது பல மடங்கு பெருசா இருக்குன்னு. அது மட்டும் ஐலாண்டுக்குள்ள வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிரும். அதனால தடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வெறி கொண்டு வெயிட் பண்ணுவாங்க. இங்க அந்த கெக்கோ முறியாக தான் செம ஹாப்பி. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஓர் ஒண்ணு வச்சிருந்தான். அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. பட் ஒயிட் பியர்டு கிட்டே அப்படி ஒரு ஓர் இருக்குன்னு அவனுக்கு தெரியாம போச்சு. என்னன்னா அதோட டெட் பாடி இவனுக்கு வேணுமாமா. இவனுக்கு இதே பொழப்பு டோஃப்ளமிங்கோலாம் வா 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 உன்ன மாதிரி ஒண்ணுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நக்க சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இங்க ஏசு ஓரை பார்த்து ஓரே வராத போமா. ஆனா அந்த ஓரை என்ன சொல்லும் ஏசு ரொம்ப நல்லவன் அவனை நான் சாக விட மாட்டேன் காப்பாத்துவேன்னு சொல்லி வெறித்தனமா சொல்லிக்கிட்டு அது வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.